ஓம் சாய்ராம். நம்ம எல்லாம் பாபாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறோம். நிறைய பேர் கனவுல பாபா வந்தார், கனவுல சாய்ராம் சேப்பா நீங்களும் வந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. முதல்லலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போலாம் ரொம்ப சாதாரணமாக போச்சு. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்களே. அதனால் பாபாவை பார்க்கணும், கடவுளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்துருச்சு. ஒரு மனுஷனுக்கு கடவுளை காண வேண்டும் அப்படின்னு ஆசை. அவர் எப்படி சந்திக்கிறது? நிறைய பேரை போய் கேட்டான். கோவிலுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். உடனே புறப்பட்டு போனான். போகிற வழியில் ஒரு ஞானியை பார்த்தான். எப்படி? போகிற வழியில் ஒரு ஞானியை போய் பார்த்தான். அவர்கிட்ட போய் கேட்டான், எங்கே போகிற அப்படின்னு கேட்டார். அவர் கடவுளை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறான். எப்படி? கடவுளை பார்க்க போகிறேன். எங்கே போய் பார்க்க போகிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. கோயிலில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே போய் அவர் கேட்குறாரு. அங்கே போயிட்டு அவரை வழிபாடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஞானி. தெரியாதே அப்படிங்கிறான் இந்த மனுஷன். எந்த வகையிலும் நீ கடவுளை அறிந்திருக்கிற? எந்த வகையிலும் நீ பார்த்ததில்லை இல்லையா? ஆமாம். பார்த்துருக்கிறியா? பேசியிருக்கிறியா? இல்லை. அப்படி இருக்கும்போது நீ அவரை எப்படி போயிட்டு வழிபாடு பண்ண முடியும்? கோயிலில் போயிட்டு நீ அவரை போய் பார்ப்ப, எப்படி அவரை வழிபட முடியும்? அப்படின்னா என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். உன்னுடைய வழிபாடு, அவர் சொல்கிறாரு, உன்னுடைய வழிபாடு வெறும் சடங்காக தான் இருக்க முடியும். அவரை பார்க்க முடியாது. அவன் ரொம்ப குழம்பிட்டான். நம்ம குழம்புற மாதிரி தான் அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். ஞானி தெளிவுபடுத்துகிறார். மனுஷா, நீ செய்ய போகிறது உண்மையான வழிபாடு இல்லை. இன்னைக்கு மனுஷங்கள்லாம் வழிபாடுங்கிற பேரில் ஆண்டவங்கிட்ட தங்களுடைய ஆசையை தான் தெரிவிக்கிறாங்க. உன்னுடைய ஆசையை மட்டும்தான் அங்கே சொல்ல முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய கோரிக்கையை குரல் மூலம் பட்டியல் போடுற, அவ்வளோதான். அதுதான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புகாரை அவங்கள்ட்ட வெளிப்படுத்தலாம், கடவுள்கிட்ட வெளிப்படுத்தலாம், சொல்லலாம். ஆமாம், அப்படி பண்ணிட்டான், இவன் எனக்கு சூனியம் வச்சுட்டான், இவன் எனக்கு வைப்பு வச்சுட்டான், இவன் எனக்கு திஷ்டி அவனால் வந்துச்சு, ஏதாவது சொல்லலாம். நாம் கடவுள்கிட்ட அன்பு செலுத்த விரும்புகிற. எப்படி? நீ கடவுள்கிட்ட அன்பு செலுத்த விரும்புகிற அப்படின்னா, நீ அறியாத கடவுளத்தில், நீ தெரியாத கடவுள்கிட்ட, நீ உன்னை கடவுளை பற்றி தெரியாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீ எப்படி அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு முனிவர் கேட்குறார். அப்படியானா ஆண்டவனை நான் பார்க்கறதுக்கு, சந்திக்கிறதுக்கு என்னதாயா வழி? என்ன போட்டு குழப்பறிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்குறாரு. அதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்கும்போது, தியானத்திற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கும் சொல்கிறார். சரி, தியானமாவது பண்ணுறோமான்னு கேட்குறாங்க. அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மனுஷன் வியப்போடு அந்த முனிவரை பார்க்குறான், நிமிர்ந்து பார்க்குறான். அவர் சொன்னார், தியானம் உன்னுடைய மனசோடு சம்பந்தப்பட்டது, உன்னுடைய மனதோடு சம்பந்தப்பட்டது. அது உனக்குள்ளர ஒரு ஆழ்ந்த மௌனத்தை உண்டு பண்ணும். ஒரு ஆழ்ந்த மௌனத்தை, நிச்சலமான ஒரு மனதை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு மௌன நிலையில கடவுள் இருப்பதை நீ உணர தொடங்குவாய். அப்ப தொடங்குவாய். உண்மையான தியானத்தினுடைய பின் விளைவே வழிபடுதல் ஆகும். உண்மையான தியானத்தினுடைய பின் விளைவே நீ வழிபாடு செய்தல் ஆகும். தியானம் செய்பவன் மட்டுமே கடவுளை உணர முடியும். அந்த மனிதனும் ஞானியும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த மனுஷன் இருக்கான் இல்லையா, அவனும் ஞானியும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் அங்கே வந்தார். வெளிநாட்டிலேருந்து வரார் ஒருத்தர். ஞானிக்கு முன்னாடி பணிவோடு வழிபட்டு நின்றார். தன்னுடைய தேவையை சொன்னார். ஐ வாண்ட் பீஸ். அவன் சொன்னான். வெளிநாட்டுக்காரன் இல்லையா, இங்கிலீஷில் சொல்கிறார் அந்த ஆள் வெளிநாட்டுக்காரர் இல்லையா, அந்த ஆள் இங்கிலீஷில் கேட்குறாரு. ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னு சொல்கிறார். ஞானி சொன்னார், முதல் 2 வார்த்தைகளை விட்டு விலகு. எப்படி? முதல் 2 வார்த்தைகளை விட்டு விலகு, 3வது வார்த்தையை நீ நெருங்கலாம் அப்படின்னு சொன்னார் முனிவர். வந்தவர் யோசிச்சார், என்ன சொன்ன நான்? ஐ வாண்ட். எப்படி? ஐ வாண்ட். 2ஐயும் விட்டு விலகினால் பீஸ் நெருங்கி வருகிறது.
நான் என்ற அகங்காரத்தை விட்டு விலகு, என்னுடையது என்கின்ற ஆசைகளை விட்டு விலகு, அமைதி, அதாவது பீஸ், ஐ வாண்ட், அது ரெண்டையும் விட்டு வரேன்னா பீஸ், அமைதி என்கின்ற இறை நிலையை நீ நெருங்கிடுவ அப்படின்னு முனிவர் சொல்றார். வெளிநாட்டுக்காரருக்கு விளக்கம் கிடைச்சிச்சு. வெளிநாட்டுக்காரர் வந்தார்ல, அவருக்கு விளக்கம் கிடைச்சிச்சு. மன நிறைவோடு திரும்பி போறாரு. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மனுஷன் அங்கே வந்தார். மனுஷன் அங்கே வந்தார். சுவாமி, இப்போ தான் கோயிலில் சாமி கும்பிட்டு வரேன் சாமி அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் அருமையான தரிசனம். எப்படி அருமையான தரிசனம், அந்த அளவுக்கு வேற யாருக்கும் கிடைச்சே இருக்காது. அப்படி ஒரு தரிசனம். நம்ம கோயிலில் பாபாவுக்கு எல்லாரும் கிட்ட போய் துடைக்கிறதுக்கு, அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆளாக பறக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தூரமாக ஒரு ஆள் இருப்பார். அவருக்கு அமைதியாக உட்காந்துருப்பார். இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, ஊன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் அருமையான தரிசனம், அந்த அளவுக்கு வேற யாருக்கும் கிடைச்சிருக்காதுன்னு அந்த மனுஷன் சொல்கிறார். இவர் கேட்குறாரு முனிவர், எதை வச்சு நீ அருமையான தரிசனம் சொல்கிற, எதை வச்சு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு முனிவர். மனுஷன் சொல்கிறாரு, ஸ்பெஷல் தரிசனம், 50 ரூபா டிக்கெட் அப்படிங்கிறார். சுவாமிக்கு நெருக்கமாக போய் அந்த சந்நிதியில் கொஞ்ச நேரம் என்னால் பக்கத்திலே உட்கார முடிஞ்சுது. பாபா பக்கத்திலே உட்கார முடிஞ்சுது. அவன் முகத்தில், அந்த ஆள் முகத்தில் கடவுளை நெருங்கிட்ட பெருமிதம், நான் பக்கத்திலே உட்காந்துருந்தேன் அப்படின்ற ஒரு பெருமிதம். ஞானி கேட்டார், அப்படின்னா உனக்கும் கடவுளுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும், எவ்வளோ தூரம், உனக்கும் கடவுளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 10 அடி தூரம் இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோ கிட்டக்க போய் நான் சுவாமி தரிசனம் பண்ணேன். உற்சாகமாக சொன்னார் அந்த ஆள். உன் அளவுக்கு அங்கே வேறு யாருக்கும் நெருக்கம் கிடைக்கவே இல்லை இல்லையா, உன்னை விட நெருக்கமாக அங்கே யாருமே இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், வேறு யாருமே அங்கே நெருக்கமாக சாமி கூட போய் சிலை பக்கத்தில் போய் நெருக்கமாக இருக்கவே முடியலை அப்படின்னார். அந்த வகையில் பார்த்தா உன்னை விட கடவுளுக்கு நெருக்கமானவரும் வேறு ஒருத்தர் இருக்கிறார். எப்படி, உன்னை விட நெருக்கமான ஒரு ஆள் இருக்கிறார். யார் தெரியுமா? அது அங்கே இருக்கிற அர்ச்சகர். எப்படி, அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு உன்னை விட நெருக்கமாக இருக்க முடியுது. வந்தவன் முகத்தில் ஒரு சிறு ஏமாத்தம். எப்படி, அந்த ஆள் முகத்தில் ஏமாத்தம். சரி சுவாமி, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோர்வாக கிளம்பி போகிறார் அந்த ஆள். அதன் பிறகு விவாதம் தொடர்ந்தது. இறுதியில் அந்த மனுஷன் ஏந்தார். ஞானியிடமிருந்து விடைபெற்றார். நான் கிளம்புறேன். திரும்பி நடந்தார். ஞானி கேட்டார், அந்த ஆள் போகும்போது, எங்கே போகிற? வீட்டுக்கு போகிறேன். கோயிலுக்கு போகலையா? இல்லை, அங்கே போகணும் தானே இங்கே புறப்பட்டு வந்த. ஆண்டவனை உணர்ந்த பிறகுதான் அவரை வழிபட முடியும் என்பதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவனை உணர்ந்த பிறகுதான் அவரை உண்மையிலே வழிபட முடியும் என்பதை புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொன்னார். நான் என்னிடம் இருந்து விலகினால்தான் இறைவனை நெருங்கலாம் என்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இந்த மனுஷன் சொல்றார். நான் என்னிடம் அப்படின்னு இது ரெண்டையும் விலகினா தான் அந்த உண்மையான ஞானத்தை, கடவுளை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றார். ஞானியினுடைய 2 கைகளையும் உயர்த்தினார். ஞானி 2 கைகளையும் உயர்த்தினார். ஆன்மீகம் என்பது நெருங்கி போவதில்லை, விலகுவது. ஆன்மீகம் அப்படிங்கிறது விலகுவது, எல்லாவற்றையும் விட்டு விலகுவது. யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் இல அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். எதெல்லாம் விட்டு நீ விலகி போகிறியோ அதனால் உனக்கு துன்பம் இல்லை அப்படின்னு சொல்றார். அதனால எல்லாத்தையும் விட்டு நீ விலகி போனா உனக்கு சந்தோஷம் தானா கிடைக்கும். எவ்வளவு தூரம் நான் என்னிடம் என்கின்ற அகந்தையிலிருந்து நீ விலகி போகிறாயோ அவ்வளவு தூரம் கடவுளை நெருங்கி நீ போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த ஆன்மீகத்தினுடைய உண்மையான அர்த்தம், விளக்கம். அதனால நாம் எல்லாத்தையும் விட்டு விலக முடியலனாலும் குறைஞ்சபட்சம் நான் என்னுடையது என்கின்ற இந்த 2ஐ விட்டு விலகணும்னா கடவுளை கண்டிப்பாக நெருங்க முடியும், பாபாவை நெருங்க முடியும். நெருங்கலாமா? கண்டிப்பாக நெருங்கலாம். இத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு அடுத்த நிகழ்ச்சியில், அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.